Hi guys, Hi guys. welcome to another brand new episode of Fun Butter Jam. ஒரு வழியா ஃபைனலா மூணு படத்தையும் மூணு ரிலீஸையும் பார்த்துட்டு அப்படியே டைரக்டா வந்திருக்கோம். சோ மூணு படமுமே which is Dude, Diesel and Bison. மூணு படமுமே பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு யாரு தீபாவளி வின்னர் அப்படின்னு சொல்லி இப்ப பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமா, இந்த தீபாவளியோட வின்னர் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். யாராச்சும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மள ஸ்பாட்டிஃபைலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ் வித்அவுட் எனி ஃபர்தர் டு ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறது வந்து டூட் பத்தி இல்லையா? டியூடோட கதைக்களம். இது வந்து ஸ்பாயிலர் இல்லாம சொல்றது ரொம்ப கஷ்டம். சோ டூடோட பிரைமைஸ் சொல்லுங்க. ஸோ ஸ்பாயிலர் ஃப்ரீயா டியூட பிரமைஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, அகன் ஒரு பிரேக்கப்ல இருந்து வராரு படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிகினிங்லேயே. ஸோ ஒரு கூல் டியூடா லைஃப்ல இருக்காரு. ஸோ அவரை எந்த ஒரு பிரச்சனையுமே பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில் டியூட். என்ன நடந்தாலும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற ஒரு ஆளு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாமா பொண்ணு கரெக்டா ஒரு ப்ரப்போசல் ஒண்ணு கொடுக்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுல ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இவரு சின்ன வயசுல இருந்து உன்ன ஃப்ரெண்டா தான் பாத்திருக்கேன், எனக்கு அந்த ஜீரோ ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விட்டு அதையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபாரின் ஸ்டடிக்காக கொஞ்ச நாள் சரி தள்ளி இருக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை மிஸ் பண்ணும் போதுதான் இவருக்கு ரியலைஸ் ஆகுது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இவருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் அப்பதான் வருது. சோ இவங்க போயிட்டு பிரதீப் போயிட்டு அவரோட மாமா சரத்குமார் அவர்கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் இப்ப பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கல்யாணத்தையும் அவங்க பிக்ஸ் பண்றாங்க. பொண்ணு முத நாள் தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ பொண்ணும் வந்துடுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு முத நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படிங்கறத பிரதீப்ட சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன, அது எதனால விருப்பம் இல்ல, அது என்ன காரணம், அது அவங்க கல்யாணம் பண்றாங்களா இல்லையா, இல்ல பண்ணிட்டாலும் அதனால சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா, இது இத்தனையும் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ள நடக்கிற கதை. இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். இது என்னடா இது புதுசா கேக்குறவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க கேக்குறீங்க, என்னடா இது இவ்வளவு சொல்லிட்டாங்களே நினைச்சிட்டீங்களா? படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆக்சுவலா. சோ இதுதான் கதை சுருக்கம், பிரைமைஸ். சோ இந்த படம் ஸ்பாயிலர், இது ஆக்சுவலி ஸ்பாயிலர் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லாம தெரியல. இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த படம். ஆமா. சோ இது பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைக் படத்தை இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான டாபிக், ரொம்பவே ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்பெசிபிக்லி டு தி தமிழ் ஆடியன்ஸ். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ரிவ்யூவா இருக்கணுமே தவிர படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ரிவ்யூவா இருக்க கூடாது. அதுதான் நாங்க ஃபீல் பண்ணது. சோ படத்தை ஹேண்டில் பண்ண விதம் அத ரொம்ப சட்டிலாவும் அதே கொஞ்சம் ஃபன்னியாவும் ஹியூமராவும். ஆக்சுவலி இதுல ஏதாவது மிஸ் ஆனா கூட இது வந்து ஒரு வேற பக்கம் வந்து லைக் அது டிராவல் ஆயிருக்கு. அந்த சென்சிட்டிவ் அண்ட் வல்கருக்கும் நடுவுல ஒரு தின் லைனை புடிச்சு போயிருக்கு. அதான் சோ பிரதீப் மாஸ் ஆக்டரா வந்து ஒரு கால் எடுத்து வச்சுட்டாரு. 2வது கிரெடிட்ஸ் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னா அந்த கலர்ஃபுல்லான ஒரு சினிமாட்டோகிராஃபி, அந்த தீபாவளிக்கு உள்ள ஒரு வைப்ஸ், அந்த கலர் டோனு, அந்த ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு உண்டான ஒரு நல்லாவே செட்டப் பண்ணுச்சு. சோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ 3rd வந்து பாத்தீங்கன்னா அந்த சாயபங்கரோட டெபியூ, அந்த ஊரும் பிளட் சாங். அது எனக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே எனக்கு பிடிக்கலனாலுமே படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கல, தியேட்டர்லயே வர்க்காங்க இல்ல தியேட்டர்ல அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. சோ அது ஒரு டெபியூ ஆல்பமா சாயபங்கர் நல்லா பண்ணிருக்காரு. கொஞ்சம் இன்னும் பிஜிஎம்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஊரும் பிளட்டோட அந்த டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் வச்சு அதை வச்சு தேத்திட்டாங்க. இன்னும் லைக் சொல்ற மாதிரி எதுவும் தனியா வாய்ஸ் ஒரு ஸ்கோரோ இல்ல அது மாதிரி எதுவும் இல்ல. பட் வெரி குட் டெபியூ அண்ட் வெரி லைக் இன்னும் ஹை தான் போறது, ரியலி ஹை தான் போற ஹைட். சரத்குமார் நடிச்சது அந்த கேரக்டர் வந்து was totally unpredictable and it was நம்ம ஸ்டார்டிங்ல பாக்கும்போது அது இப்படிதான் வந்து அவர் இதுதான் அவரோட உண்மையாலுமே அதுவே ஆக்சுவலி ஒரு பெரிய ட்விஸ்ட் படத்துல. இதை பத்தி நான் ஏதாவது சொன்னேன்னா அதை வச்சுதான் இன்டர்வல் பிளாக்கே வந்து சரத்குமார் வச்சுதான் ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் ஒரு படம், அது படமே நகருது. ஸோ சரத்குமார் ரிவீல் பண்ற ஒரு விஷயத்தினாலதான் ஒரு சீரியஸ் அந்த ஸ்டேக்ஸே வந்து போகுது, மேல ஹை ஆகுது. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிளஸ்
எனக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னது எனக்கு அந்த அந்த ஒரு கருத்து கதையில சொல்ல வந்து அந்த கருத்து ஒரு சென்சிட்டிவான டாபிக் ஒரு வந்து எல்லாருக்கும் பேலட்டபிளா ஒரு கமர்ஷியலா அது எவ்வளவு நல்லா நம்ம வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா இல்லாம அதை நல்லா சொல்ல முடியுமோங்கிற அதுவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ ரியலி லவ் தட் ஆல்சோ. அப்படின்னு சொல்லும் போது அந்த படம் பார்க்கும்போதே நான் உனக்கு சொல்லிட்டு இருந்தேன், கேரக்டரோட ஷிஃப்ட்ஸ். ஒரு சீன்ல பார்த்தா டக்குன்னு ஒருத்தவங்க வில்லனா இருப்பாங்க, அதே சீன்ல அடுத்த சீன்ல பார்த்தா அவங்க அப்படியே டக்குன்னு ஒரு டிரான்சிஷன் ஆகிற மாதிரி. ஆமா, ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு டைமே இல்லாம ஒரு டிரான்சிஷன்ஸ், ஒரு கேரக்டர்ல படத்துல பல கேரக்டர் அது மாதிரி ஆகுறது வந்து ஆமா, கொஞ்சம் கமர்ஷியல் சினிமாக்கே உள்ளதுதான். அது ஒரு கம்ப்ளைண்டா வச்சுதான் இல்ல, ஆமா. கமர்ஷியல் சினிமாக்கு தலை கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே அதை ஏத்துக்கிறதுக்கு ஜீர்ணிக்க முடியல. ஆனா அது வந்து இந்த படத்துல அந்த ஷிஃப்ட் ரொம்பவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும் சில ஷிஃப்ட் எல்லாம். லைக் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு வில்லன் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப ஒரு கெட்டவர் தான் அவரு. ஆனா அவரே அந்த ஒரு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஓவர் நைட்ல அவர் திருந்திடுறதே வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும். மேபி ஒரு ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம்ங்கிறத விட அவர் அந்த ஃபேம்ல இருக்கிறப்ப போயிட்டு ஜெயில எல்லாம் போய் உட்கார்றாரு அப்படிங்கறதெல்லாம் டோட்டலி சினிமாட்டிக் லிபர்ட்டி இருக்கிற மாதிரி தான். அதெல்லாம் யாரு இந்த டே நேர்ல பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அவங்க அப்படிதான் படத்தை முடிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. சோ மேபி இட்ஸ் a good thing. அவங்க சொல்ல வந்தது கரெக்ட்டா தான் இருந்துச்சு. அதுல வந்தது கரெக்ட் தான். கண்டிப்பா அது நான் சொல்லல. அது ஒரு எக்ஸிகியூஷனா பண்ண பார்க்க அது ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது அது அப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய क्वेश्चन. ஆமா, அது வந்து திருந்தினாலுமே கூட போய் போலீஸ்ட்ட போய் சரண்டர் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தி டாப். சோ டியூடுக்கு உன்னோட ஸ்கோர் ஐ வுட் கிவ் டியூடுக்கு வந்து 3 கொடுப்பேன். நான் 3 கொடுப்பேன். யா same, I'll give a solid 3. 3 out of 5 for this. Not more not less. Yes, 3 out of 5 proper 3. Yeah. டியூடுக்கான ரிவ்யூ இது இவ்வளவுதான். ஐ திங்க் இன்னொரு அதுக்கு அடுத்து நம்ம என்ன படம் பார்த்தோம்னா டீசல். எஸ், டீசல் படம் பார்த்தோம். டீசல் வந்து அப்படியே ஒரு டூட் பார்த்ததுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு கான்ட்ராஸ்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு டீசல் படத்துக்கு. ஸ்டோரி வைஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி. ஆமா. ஸோ படத்தோட ப்ரிமைஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயபுரம் ஏரியால வந்து இந்த டீசலை வந்து கடத்தி ஒரு கம்மி விலையில இவங்களே ஸ்மகிள் மாதிரி சப்ளை பண்றாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா ஸ்மகிள் பண்ணி கம்மி விலையில மார்க்கெட்ல குடுக்குறாங்க. அதுவே ஒரு நெட்வொர்க்கா இவங்க வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். சோ அப்படி இருக்கிற நெட்வொர்க்ல கதாநாயகன் அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அதனாலே அவர் கெமிக்கல் இன்ஜினியர் பிளஸ் டீசல் வாசு. ஆமா, கதாபாத்திரத்தோட பேரு. ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு வருது, அந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மும்பைல இருக்கிற ஒரு பெரிய ஒரு நபர் வந்து ட்ரை பண்றாரு. அதை ட்ரை பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதுக்கு குறுக்க நிக்கிறாங்க. ஓகே. சோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இவங்க ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா இது வந்து மோனோபொலியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இடத்துல வந்து இன்னொரு ஆள் அந்த களத்துல வராரு. களத்துல வரும்போது இந்த கேங்குக்கும் போலீஸ்க்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இந்த இன்னொரு நபருக்கு வந்து இந்த போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த நடக்கிற கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் அங்க இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி இதாகுது அண்ட் ஃபிஷர்மேனுக்குள்ள துயரங்கள் அதையும் படத்துல அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி ஸ்பாயிலர் அதுதான் படம். அப்படின்னு பேசிக்கா ஸ்டோரியா சொல்லும் போது அந்த பிளாட் லைன், அந்த அவுட்டர் லைன் இருக்குல்ல, இந்த டீசல் கடத்துறது, அந்த எக்ஸிகியூஷன், இது எப்படி வந்து ஒரு மாஸ் கணக்குல கடத்தி அதை கொண்டு போய் சப்ளை பண்றாங்க அப்படிங்கிற அந்த பிளாட் லைன்லாம் வந்து உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சு. ஓகேவா? அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் பிளாட்டை விட்டுட்டு ஒரு நார்மல் கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா மாதிரி ஒரு ஹீரோக்கும் ஒரு போலீஸ்க்கும் நடுவுல உள்ள ஒரு ரிஃப்ட காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஹீரோ வந்து ஒரு பாதி படத்துக்கு மேல ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ போலீஸ் துரத்த ஆரம்பிக்குது. அதுதான் வந்து என்டையர் பிரைமைஸையும் கவர் பண்ணுது. இப்போ ஹீரோயினோட கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்கு படத்துல இருக்கு அப்படிங்கறதே தெரியல. ஷி ஆக்டட் வெல். அதுல்யா ரவி நல்லா தான் பண்ணிருந்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கு எந்த வித ஸ்கோப்புமே கேரக்டர் வைஸ் எதுவுமே ஒழுங்காவே எழுதப்படல. ஹரிஷ் கல்யாணோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனுமே இதுல எனக்கு ரொம்ப கொஸ்டினபிளா தான் இருந்துச்சு. இது எப்படி இல்ல நீங்க நம்ம ஏற்கனவே பேசி நீங்க சொல்லிருந்தீங்களா, மேபி ஆன் பேப்பர் டைரக்டர் வந்து நரேட் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், ஆன் பேப்பர் நல்லா இருந்திருக்கும். சோ அது வந்து எக்ஸிகியூஷன் லெவல்ல தான் ஃபுல்லா இது வந்து ஆக்சுவலி அந்த கோர் பிளாட்டை விட்டுட்டு சப் பிளாட்டுக்கு ரொம்ப அதிகமா டிராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. திபு நைனன் தாமஸோட மியூசிக். ஆமா, அந்த பியர் சாங் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இந்த பாட்டு தவிர மத்தபடி எதுவும் பெருசா ஆல்பத்துல சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் சாங்ஸோ எதுவும் இல்ல. ஆனா லைக் ஓப்பனிங் சாங்ல ஹரிஷ் கல்யாண் நல்லா டான்ஸ் பண்ணிருப்பாரு. ஆமா, கரெக்ட். அந்த சாங்ல நல்லா டான்ஸ் பண்ணிருப்பாரு. படத்தோட பேரே டீசல். கரெக்டா?
அந்த டீசல் கடத்துறது அந்த மாஃபியா அண்ட் அந்த ஃபிஷர்மேனோட ப்ராப்ளமா தான் சொல்லியிருக்கணும். ஸ்டார்டிங்ல ஃபுல்லா க்ரூட் ஆயில் தானே. இது கேங்ஸ்டர்ஸ்குள்ள வார்ல ஒரு போலீஸுக்கும் ஒரு நார்மல் ஒரு ரவுடியோட ஒரு பையனுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி கொண்டு போனது அதோட பிரச்சனை அப்படிங்கறது நினைக்கிறேன். ஏன்னா தட் பிகேம் லைக் நார்மல் எனி அதர் மூவி மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ஒரு பிரச்சனை. ஐ வுட் ரியலி கிவ் இட் 1.5 out. ஐ வுட் கிவ் ஒரு 2 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதே கொஞ்சம் நல்லா வெரி ஜெனரஸ் மார்க் தான். ஏன்னா டியூடுக்கே 3 அப்படிங்கும்போது ஆமா அப்படி சொல்றீங்க. But I stand with my இது 1.5 is like maximum what I can give. So நீ யாரா மார்க் கொடுக்கறது அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். பட் நீங்களா படத்தை பார்த்துட்டு அப்புறமா நீங்க ஒரு 200-300 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க 4 out of 5 கொடுத்துக்கோங்க. 4 out of 5 இல்ல 5 out of 5 கூட கொடுத்துக்கோங்க. So yeah, that's it for diesel, I guess. டீசலுக்கு அவ்வளவுதான். So yeah, so let's move to the main so மூணாவதா நாங்க ஆக்சுவலி பேச போற படம் தான் பைசன். நம்ம பார்க்கவே இல்லையே. நம்ம எந்த படம் பார்த்தோம்? மூணாவதா காலமாடன் தானே நாங்க பார்த்தோம். காலமாடன் வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2. வானதி கபடி குழுங்க. இந்த படம் பேர் ஆக்சுவலி தாராளமா ஒரு வானதி கபடி குழுன்னு வச்சிருந்திருக்கான்னு நினைக்கிறேன். படத்தோட பிரிமைஸ் ஸோ இது வந்து ப்ரிமைஸ் வந்து பேசிக்காவே லைக் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மாலதி கணேசன் சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய ஒரு கபடி பிளேயர். நம்ம இது வந்து நிறைய பேருக்கு யாருக்கும் எனக்கெல்லாம் வந்து யாருன்னு தெரியாது. இந்த படம் வந்து இந்த தெரியாது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதான் சொல்றேன் நான். லைக் இது இந்த படம் மூலியமா தான் அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாருன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியாவே இருக்குது. ஸோ அவரோட ஒரு பயோபிக் தான். ஸோ படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அப்ரஸ் கம்யூனிட்டிலேருந்து கபடி தான் என்னுடைய மூச்சு, என்னுடைய பேச்சு, நான் சாப்பிட்றதும் கபடிக்கு தான், நான் வாழ்றதும் கபடிக்கு தான், நான் ஓடுறதும் கபடிக்கு தான் அப்படின்ட்டு ஒருத்தர் கபடிக்காண்டியே இருக்காரு. ஆமா. ஸோ அவரை வந்து ஒரு லோக்கல் அந்த வில்லேஜ்ல கூட அவரை சேர்த்துக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா லைக் அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் அந்த பர்டிகுலர் அந்த கபடியோட அந்த ஹெட் அந்த கேப்டன் டீம் கேப்டன் அந்த வில்லேஜ் டீம் கேப்டன் ஒரு ஆவாது அப்படிங்கிறதுனால இவரை வந்து விளையாட விடாம வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல்லயாச்சும் போயிட்டு நம்மளோட டேலண்ட காமிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு டேலண்ட் ஷோகேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அத சூப்பரா ஐடென்டிஃபை பண்றாரு ஒரு டீச்சர், சூப்பரான பிடி மாஸ்டர். பிடி மாஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீ எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்றாரு. இதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பசுபதி ஆல்ரெடி ஊருக்குள்ள ஒரு 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. பாண்டியராஜன் ஒரு சைடு, கந்தசாமி ஒரு சைடு. இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ஊருக்குள்ள நிறைய வெட்டுக்குத்து பஞ்சாயத்து அப்படின்னு போயிட்டு இருக்கு. சோ இவங்களோட அந்த பிரச்சனை எப்படி இவரோட லைஃப் அஃபெக்ட் பண்ணுது பிளஸ் இதெல்லாம் என் பையன் சந்திக்க கூடாது அப்படின்ட்டு பொத்தி வளர்க்குறாரு. இந்த மாதிரி நீ ஒரு வெட்டுக்குத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது, கபடியும் வேணாம் ஒன்னும் வேணாம்ப்பா. ஏன்னா இந்த கபடிக்கு உடம்ப வளர்த்து அதை வந்து வெட்டுக்குத்துக்கு போய் அவங்க லைஃபும் பாதிக்கப்பட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதனால வந்து இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படிங்கும் போது கபடி அவரோட டேலண்ட் அவர் இன்னொரு பிளேஸ்க்கு புஷ் பண்ணுது. புஷ் பண்ணும் போது அந்த ஊர் சைட்ல இருந்து இவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இவர் வந்து அவர் நினைச்ச மாதிரி அவரோட ட்ரீமை ஃபாலோ பண்ணி அவரோட ஹைட்ஸ் அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதுதான் ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ. இதுல சில விஷயங்கள் இவர் சொல்ற அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அப்ப இவருமே வந்து ஒரு சின்ன வயசா தான் இருந்திருப்பாரு. ஆமா. சோ அத வந்து அந்த காலத்துக்கு போயிட்டு இந்த காலகட்டத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி அவங்க கேட்ட சம்பவங்கள், பார்த்த சம்பவங்கள், நியூஸ் பேப்பர்ல படிச்ச சம்பவங்கள், அப்புறம் ஆப்வியஸா இந்த பர்டிகுலர் பிளேயர்கிட்ட கேட்டு அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு உள்வாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதை உள்வாங்கிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணிட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அதை ரீக்ரியேட் பண்றதும் இல்லாம சாதாரணமா இல்லாம அது நம்ம எப்படி டிஃப்ரெண்டா. ஏன்னா லைக் இது ஸ்போர்ட்ஸ் டிராமாங்கிறது ஏராளமா நம்ம தமிழ் சினிமால நிறைய பாத்துறோம். ஒரு இந்தியன் சினிமாலேயே வந்து பாலிவுட்லயும் பாக் மில்கா பாக், அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்தியா இந்த மாதிரி தங்கல் இதெல்லாம் நிறைய இருக்குது. இவ்வளவு பார்த்த நம்ம பெரிய பெரிய ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் டிராமாலாம் நிறைய பார்த்துட்டு அதுல நம்ம எப்படி டிஃப்ரெண்டா அட் த சேம் டைம் என்கேஜிங்கா நம்ம எப்படி சொல்லுங்கிறது லைக் இட்ஸ் லைக் மாரி செல்வராஜோட ஸ்டைல் தான். லைக் அது மாரி செல்வராஜ் ஸ்டைல் அது வந்து ரொம்ப என்கேஜிங்காவும் லைக் இன்ஃபேக்ட் ரொம்பவே இருந்துச்சு. அது ஆக்சுவலாவே செல்வராஜ் கான் ஒரு இன்னொரு புதுசா ஒரு ஆங்கிள் இதுல காட்டுறாரு. என்னன்னா நாட் ஒன்லி ஆர் தே ஃபைட்டிங் வித் அதர் கேஸ்ட் பீப்புள், அவங்க சொந்த ஊர்லயே அவங்க இருக்கிற வில்லேஜ்லயே அவங்க ஃபேமிலி அவங்க கூடயே அந்த ஜாதிக்குள்ளேயே நிறைய சண்டை இருக்குது. அதையுமே இவர் வந்து நல்லா லைக் ப்ராப்பரா டீடைல்ல அந்த ஒரு லேயர், அதுவே ஒரு லேயரா இருக்கும். சைடு லால், இன்னொரு சைடு அமீர்.
வேற அது நெக்ஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு எனக்கு ரொம்ப அந்த பிடிச்சிருந்துச்சு. போர்ஷன்ஸ் வந்து லைக் ஐ ஹேவ் a mixed opinion about it பட் லைக் அந்த போர்ஷன்ஸ் வரும்போது அவங்களோட ஆக்டிங் ரெண்டு பேருமே வெட்டர்ன் Acting ஆக்டர்ஸ். அவங்களாம் வேற அவங்களாம் நம்ம சொல்லவே முடியாது. லைக் இதுலயும் ஒரு ராஜன் கேரக்டர் தான் புள்ள. ஆமா ராஜன். கிட்டத்தட்ட ஒரு ராஜன் கேரக்டர் மாதிரி தான் ராஜன். இருந்துச்சு. ஆமா அண்ட் லாலும் வந்து எனக்கு லால் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு ஆர்க் இருக்கு. எக்ஸாக்ட்லி இல்ல ஒரு ஆமா. ஆர்க் இருக்கு, அது ப்ராப்பராவும் படத்தோட எண்ட்ல போய் முடியும். ஆமா சோ அப்படிங்கும்போது அந்த ம். சப்ளாட், யா ஏன்னா படத்தோட மெயின் பிளாட் இருக்கும்போது சப்ளாட் இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னா கொஞ்சம் யா எப்படா கதைக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆமா. சப்ளாட்டுமே கொஞ்சம் எக்ஸாக்ட்லி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். வந்து படத்துல யூஸ்வலாவே வந்து ஒரு சப்ளாட்டையே நல்லா எங்கேஜிங்கா கூட்டிட்டு போறது எடுத்துட்டு போறது கஷ்டம். அதுல ஒரு சப்ளாட்டும் வச்சுட்டு மெயின் மல்டிபிள் சப்ளாட். மல்டிபிள் சப்ளாட்ஸ் இருக்குது. அது வந்து ஒண்ணு இந்தியன் டீம், அது வந்து தமிழ்நாடு டீம்ல இருந்து இந்தியன் டீம்ல இருந்து செலக்ட் ஆகுறது ஒரு ஸ்ட்ரகிள், அதெல்லாம் ஒண்ணு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் கூட ஒரு பிளாட் மாதிரி ஒண்ணு போகும். அவங்களுக்கு ரெண்டு பேரும் எப்படி ஏன் சேர மாட்டேங்கிறாங்க, சேர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு கஷ்டங்கள் அதெல்லாம் அங்க போயிட்டு இருக்குது. அவங்க காஸ்ட்குள்ள என்ன பிரச்சனைகள், அவங்க காஸ்டுக்குள்ளேயே என்ன பிரச்சனை நடக்குது, அந்த ஊருக்குள்ள என்ன ப்ராப்ளம் நடக்குது, இந்த Exactly. மாதிரி like So, இது நிறைய வந்து ரொம்ப புது ஆங்கிளா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து யூஸ்வலா நம்ம வந்து இப்போ நம்ம நிறைய பாக்குறோம். இப்போ சோஷியல் மீடியால என்னடா இது மாரி செல்வராஜ் வந்து எப்போதுமே வந்து ஒரு கீழ் ஜாதியில இருந்து கஷ்டப்பட்டோம், ரொம்ப வந்து துறைப்படுறோம், அது வந்து நாங்க கஷ்டப்பட்டு வந்து மேல வரோம், அது வந்து யூஸ்வலா ஒரு டெம்ப்ளேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெர்செப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஆனா அந்த கதைக்களத்திலேயே அதே டெம்ப்ளேட்ல நம்ம புதுசா அவர் ஒண்ணு கொண்டு வராரு, அதுலயே அதே ரீஇன்வென்ட் பண்றாரு. எனக்கு அந்த ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் ரீஇன்வென்ட் பண்றது பிளஸ் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரீஇன்வென்ட் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. யாரெல்லாம் மாரி செல்வராஜ் படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஐ வுட் ஆஸ்க் டு ரெக்கமெண்ட் them to go and watch, like for them also to watch this. ஏன்னா இதுல வந்து அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்கல்ல, லைக் அந்த மேல் ஜாதி மக்கள் எல்லாம் கொஞ்சம் இதா காமிக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுல மேல் ஜாதி மக்களே வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து பயங்கரமா சொல்லியிருப்பாங்க அண்ட் லைக் ஈக்குவலா ட்ரீட் பண்றது பார்த்திருப்பாங்க. சோ அவங்களையுமே நல்லா தான் காமிச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி ரெண்டு சைட்லயுமே நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க, அதே ஈக்குவலா காமிச்சிருக்காரு. ஆமா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கரெக்டா. சோ இவரை தூக்கி விட்டதுல நிறைய பேர் இருப்பாங்க, அதுல வேரியஸ் ஜாதியில இருக்காங்க, வேரியஸ் மொழியில இருந்து இருக்காங்க. லைக் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்தியன் கோச் அந்த மாதிரியும் போதுல, லைக் ஹிந்தி கோச் இருக்காங்க, அங்க நடக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் கூட பேசியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் எப்படி பேசியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் வைஸ் ஒரு பர்சன் தான். ஆமா நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக் எனக்கும் இருக்காச்சு. நாட் ஹிஸ் மாரி செல்வராஜோட இதுல வந்து ஒரு ஹையஸ்ட் ஆல்பம் அப்படின்னு நான் ரேட் பண்ண மாட்டேன். பட் ஒரு நிவாஸ் கே பிரசன்னாக்கு ஒரு டீசென்டான அவுட்டிங் அப்படின்னு வேணா சொல்லலாம். பட் எனக்கு பர்சனலி லைக் எனக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் இல்லாத ஒரு குறைய நிவாஸ் கே பிரசன்னா அவரு நல்லா தீர்த்திருக்கிறாரு. அவரு இந்த ஆக்டரை பத்தி நம்ம சொல்லவே முடியவே முடியாது. இந்த படத்தை பத்தி பசுபதி லைக் அவரு சும்மாவே வந்து எல்லாமே நம்ம சொல்லவே தேவையில்லை. ஐ மீன் எல்லா கேரக்டரும் வேற லெவல்ல நடிப்பாரு. இந்த படத்துல எல்லாம் பூந்து விளையாண்டுருக்காரு. சில இடத்துல எல்லாம் லைக் வி ஃபீல் த பெயின். லைக் ஆமா லைக் ஒரு இடத்துல எல்லாம் டேய் போகாதடா, விளையாடாதடா, இருடா சும்மா இருடாங்கிற மாதிரி எனக்கு நம்மளுக்கே தோணும். ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாருமே வந்து சண்டே விட்டு விலகுற சமயமா இருக்கட்டும், இல்ல கையில கிடைக்கிற கல் எடுத்து அந்த ஒரு மூமெண்ட்ல ஆமா அவுட்ரேஜ் ஆகி அடிக்கிற சீனா இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா புல் ஆஃப் பண்ணிருக்காரு. ஆமா சட்லாவும் நல்லா புல் ஆஃப் பண்ணிருக்காரு அண்ட் மாசாவும் நல்லா புல் ஆஃப் பண்ணிருக்காரு. மாசம் சொல்றது வந்து அந்த கதைக்கு தேவையான மாஸ். சோ அந்த மாதிரி புல் ஆஃப் பண்ணிருக்காரு. அதே பிளஸ் அந்த சிச்சுவேஷன்லயும் லைக் அதான் பண்றாங்க. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து த்ரூவோட எஃபர்ட்ஸ் அண்ட் டிரான்சிஷன் ஃபார் த மூவி அவர் போட்டிருக்கிறது வந்து தெரியுது. அது ஒவ்வொரு படத்துல பார்க்கும் போதே அது தெரியுது, அவர் அந்த படத்துக்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு. அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பாடி ஒரு கபடி பிளேயருக்கு உண்டான ஒரு பாடி, அந்த இது அந்த ஓடுறது, அந்த எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் இன்னொன்னு பத்தி கூட சொல்லிட்டு இருந்தோம். அந்த ரியல் கபடி பிளேயருக்கான ஸ்டைலா இல்ல இந்த படத்துக்காண்டி இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது தெரியல. இப்போ ஒரு ரோஹித் சர்மானா ட்ரேட் மார்க் ஷாட் இருக்கும், சச்சின் டெண்டுல்கர்னா அந்த ஸ்ட்ரைட் டிரைவ் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் பிளேயருக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தான் அவர் நிறைய பாயிண்ட்ஸும் எடுப்பாரு. அது த்ரூ அவுட் த மூவி கன்சிஸ்டன்சியா இருந்துச்சு. ஏன்னா மத்த படம் அது அவங்கள அந்த பாயிண்ட் தொட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி பவுன்ஸ் பண்ணி வருது. பட் மத்த படங்கள் என்ன இருக்கும்னா இது அது உண்மையிலுமே அந்த ஒரிஜினல் மாலதி கணேசன் அவங்களோட இருக்கலாம். மேபி அவரை வந்து விளையாட சொல்லி கூட த்ரூ கூட அவங்க பண்ணிருக்கலாம். அது நமக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனா அந்த அளவுக்கு டீடைலிங் இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ ஒரு கமர்ஷியல் படம் இது ஆப்வியஸா லைக் இது ஒரு பயோகிராஃபி. பட் ஒரு தீபாவளிக்கு வரும்போது இது ஒரு கமர்ஷியலாவும் எல்லாத்தையும் கொண்டு போகணும். அப்படி போகும்போது வந்து ஒரு ஈஸியா ஒரு கில்லி மாதிரியோ இல்ல ஒரு இது மாதிரியோ நிறைய ஸ்டைல் பண்ணி அதுக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்து அதை ரொம்ப மாசாவும் காமிச்சிருக்கலாம். அதெல்லாம் இந்த படம் எதுவுமே பண்ணாது. லைக் ரொம்ப சட்டிலா அந்த பிளேயர் எப்படி விளையாடுவாங்க, ஒரு
உடஞ்ச கை இருந்தா எப்படி விளையாடுவாங்க, பாடி ஹீல் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் இருந்தா எப்படி விளையாடுவாங்க, அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் த்ரூவ் லைக் டோட்டலி லைக் அது வந்து சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. லைக் ஃபுல்லாவே அந்த வந்து கொடுத்துட்டாரு. லைக் ஹி சரண்டர்ட் ஹிம்செல்ஃப் டு மாரி செல்வராஜ் அப்படின்னு சொன்ன மாதிரி லைக் ஃபுல்லாவே ஹி டர்ன்ட் himself into a kabaddi player and hope he will be never disappointed with that. Like one of the career இப்பதான் ஆரம்பிக்குது, பட் ஆனா career best movie அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியா. ஏன்னா இதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல எனக்குமே சீரியஸா நான் இதுக்கு முன்னாடி உள்ள 2 படமும் பார்க்கல, அது பாப்பனானும் தெரியல, பட் இதுதான் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஓவரா பண்றாரு, நானே இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க. சோ இந்த படம் ஒரு நல்ல பிகினிங் டு ஹிஸ் கரியர். அண்ட் அது வந்து கெரியர் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம் இந்த டேர்ம் கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டாப் லெவல் ஹீரோஸ் கூட ஏன் இதை பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் திஸ் பைசன் இஸ் நாட் டன் பை அ பிகர் ஹீரோ அப்படின்னா இதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் ஆஃப் எஃபர்ட் உள்ள போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில ஸ்கூல் போர்ஷன்ஸ் இருக்கு, அதுல வெயிட் கம்மியாகணும். ஆமா எக்ஸாக்ட்லி கைஸ். இது வந்து அப்படியே சின்ன பையன் மாதிரி இருக்காரு பாக்க. ஸ்கூல் போர்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு +2, அப்புறம் அப்படியே ஒரு காலேஜ், அப்புறம் அப்படியே ஒரு அந்த வெயிட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அது படத்துல அப்படியே தெரியுது. ஆமா சில படத்துல அப்படியே அதே வெயிட்லயே வந்து நடிச்சிருப்பாங்க, அது பார்க்கவே அப்படியே அப்பட்டமா தெரியும் இவருக்கு இந்த வயசு இல்ல அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் இல்லாம அந்த ஏஜ் டிரான்சிஷன் வந்து நல்லாவே ப்ராப்பரா தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கேரக்டருக்கு த்ரூ அவுட் தி ஃபிலிம் நிறைய சேலஞ்சஸ் வருது. அது வந்து அவர் நல்லா லைக் அந்த ஃபேஸ் நம்ம பார்க்கும்போது ஹிஸ் கோயிங் த்ரூ சம்திங் மாதிரி லைக் அந்த ஆக்டிங் ஓவராலாவே த்ரூவ் விக்ரம் டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். வந்து லைக் ஐ ரியலி லவ்ட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். லைக் இது வந்து லைக் தாராளமா எனக்கு வந்து லைக் நான் பசுபதிக்கு ஆப்வியஸ்லி நேஷனல் அவார்ட் கிடைக்கணும் இந்த கேரக்டருக்கு. த்ரூவுக்கும் கிடைச்சாலும் லைக் எனக்கு ஐ நாட் பி சர்ப்ரைஸ்ட். லைக் யூ ஷுட் டெஃபினெட்லி கெட்னு நான் நினைக்கிறேன். ரஜிஷா விஜயன் அண்ட் அனுபமா பரமேஸ்வரன் 2 பேருமே லைக் அவங்களுக்கு கொடுத்திருக்க கேரக்டர் ரொம்பவே டீசென்ட்டா புல் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலி ரஜிஷா விஜயன் எந்த இடத்துல வந்து பேசணும், அந்த அப்பா சில இடத்துல ஒத்துக்க மாட்டாரு, பட் இவங்க தான் அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங். ஏன்னா அந்த ஒரு தாய் இல்லாத ஒரு குடும்பம் அப்படிங்கும் போது அந்த சிஸ்டரை வந்துதான் ஒரு மதரா அந்த பார்க்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட். அப்போ அந்த லேடி சொல்றதுதான் ஃபைனலா ஒண்ணு இருக்கு. அது கூட மாரி செல்வராஜ் செட்ல ஒண்ணு வச்சிருக்காரு. வாட் எவர் அந்த அப்பா தான் தலைவனா இருந்து ஒரு டிமாண்ட் பண்ணாலுமே அந்த லேடி சொல்றதுக்கும் ஒரு மறுவார்த்தை இருக்காது அந்த ஃபேமிலில. கரெக்ட். ஆமா இல்ல கபடிக்கு போ அப்படின்னு சொல்லும் போது பசுபதி எப்படி சைலண்டா இருவாரு அது ஒண்ணு. அப்புறம் அந்த ப்ராமிஸ் பண்ணு, அப்ப அப்பாக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணும் அந்த இடத்துல யாருக்கு ரைட்டோ அங்க அந்த சிச்சுவேஷன்ல யாருக்கு ரைட்டோ அங்க நின்று இருக்காங்க. சோ சட்லா ஒரு விமனுக்கு ஒரு சென்ட்ரிக்கா ஒண்ணு கொஞ்சம் எம்பவர்மென்ட் எதுவுமே இல்லாம இப்போ டியூடுக்கு நம்ம ஒன்னு சொன்னல டு தி ஃபேஸ் விமன் தான் சென்ட்ரிக் அப்படின்னு அது டியூட் வந்து டு தி ஃபேஸ் சொல்லும். பட் இது மாரி செல்வராஜ் படத்துல இது வந்து அப்படியே சட்லா இருக்கு. ஏன்னா அந்த அமீர் வந்து பேசுவார்ல, ஆமா என்ன ஏன் முன்னாடியே கை நீட்டி லவுடா பேசுற, கை நீட்டுற, ஏன் முன்னாடியே ரொம்ப சட்டிலா அந்த டைலாக் தான் சொல்லிருக்காங்க. அதுக்கு நிறைய கிளாப். அந்த வடச்சென்னை ராஜன் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காரு வந்து. ஆமா ராஜனோட ஒரு இன்னொரு ஒரு மறுபிறகு மாதிரி தான் இருந்துச்சு. மினி வெர்ஷன் ராஜன் மினி வெர்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு இதுல. சோ பாண்டியராஜன் ஆக்டிங் வைஸ் கேரக்டர் மியூசிக்கும் ஃபுல்ஃபில்லிங்கா தான் இருந்தது. அண்ட் ரைட்டிங்லாம் சொல்லவே தேவையில்லை. மாரி செல்வராஜ் படம் எல்லா மாரி செல்வராஜ் படத்துலயும் அவர் பேசுற கருத்துல உங்களுக்கு வந்து இருக்கலாம், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா ஃபில்ம் மேக்கிங்ல எனக்கு ஐ ஆல்வேஸ் லவ் ஹிம். லைக் வந்து மாரி செல்வராஜ் வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் சினிமா லாங்குவேஜ் ஆல் டுகெதர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவரால் லைக் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. வந்து தயவு செஞ்சு இது மாரி செல்வராஜ் படம்னு சொல்லிட்டு இது வழக்கம் போல இருக்கும் அப்படின்னு சைட்ல வச்சு பண்ணாதீங்க. தாராளமா போய் பாருங்க. இது வந்து ஆப்வியஸ்லி எல்லாரும் தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களால தியேட்டர்ல இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர்ல பார்த்தா செம்மையா இருக்கும். எனக்கு அந்த யூஸ்வலா மாரி செல்வராஜ் படத்துல அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாரு. எனக்கு பர்சனலா அதுவும் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலி இட் லுக் பியூட்டிஃபுல். இதுதான் பைசனோட எங்களோட ரிவ்யூ. ஸோ ரேட்டிங் இது வந்து ஓவராலா இது நான் ரேட்டிங் இது கொடுக்கணுமா தெரியல. லைக் எக்ஸலென்ட் ஃபிலிம். லைக் தாராளமா எல்லாரும் போய் பார்க்கலாம். லைக் வந்து ரேட்டிங் கொடுக்கணும்னா எனக்கு வந்து பெரிய விஷயம் சாலிட் 4.5 எனக்கு. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 out of 5 கைஸ். ஸோ நான் ஒரு சாலிடான 4 out of 5 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு, ஓவராலா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ தீபாவளி வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஆமா, நாங்க இந்த 3 படத்துல பத்தி பேசினதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல எது நாங்க தீபாவளி வின்னர் அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்ட்டு. கலெக்ஷன் வைஸ் டியூட்
டூட் கலெக்ஷன் வைஸ் மேபி டூட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், மேலே கீழே வின்னர் இஸ் a very subjective termல. ஆமா சில பேருக்கு பாக்ஸ் ஆபீஸ் தான் மெயினா இருக்கலாம். சோ Yeah. as per box office dude content wise obvious content wise நீங்க பார்க்கணும்னா லைக் பைசனுக்கும் மத்த படத்துக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. ஆமா so our Diwali pick is bison yeah sure obviously yeah so proper Diwali win. so நீங்க இந்த மூணு படத்துல எது போய் பாத்தீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? உங்களோட ரேங்கிங் என்ன? உங்களுக்கு என்னென்ன படம்லாம் இது வந்து எந்த படம் எது என்ன இஷ்யூஸ் நாங்க சொன்னதுல ஏதாவது முரண்பாடுகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல ஏதாவது போடுங்க. so let's move on to our signature 20 questions guys. so நம்ம அந்த கேம் விளையாட போறோம். so 20 questions என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல நான் வந்து ஒரு மூவி நினைச்சிருக்கேன், சித்தார்த் வந்து நான் நினைச்ச மூவியை கண்டுபிடிக்க போறாரு. ஸோ 10th கேள்வியில அவருக்கு தெரியலன்னா நான் ஒரு க்ளூ கொடுப்பேன், 15th கேள்வியில அவருக்கு தெரியலன்னா திருப்பி நான் ஒரு க்ளூ கொடுப்பேன். ஸோ மூவி பேரை கெஸ் பண்ணாம கொஸ்டின்ஸா கேட்டு அதை கண்டுபிடிக்கலாம், அதான் கேம். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து கெஸ் பண்ணுங்க. லெட் த கொஸ்டினிங் பிகின். எஸ். ஸோ இந்த படம் வந்து நீங்க 2000ல இருந்து 2010ல வந்த படமா? இல்ல. 2010 to 15? இல்ல. 2015 to 2020? ஓ ஓகே. நீங்க எப்படியும் ஏதாவது ஒரு ஃபேமஸே இல்லாத ஒரு ஹீரோ தான் நினைச்சு வச்சிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. கைஸ் ஹீரோவா இருந்தாலே ஃபேமஸ் தான், அது எப்படி ஃபேமஸே இல்ல ஃபேமஸ் தான் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே. இந்த படம் வந்து பிளாக் பஸ்டரா, ஹிட்டா ஃப்ளாப்பா? ஹிட்டா. பிளாக் பஸ்டர் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஓகே. ஹிட் ஓகே. இந்த படத்துல வந்து விஜய் சூர்யா அஜித்? இல்ல. 15 to 20 விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அசோக் செல்வன்? இல்ல. ஜான்ரா ஃபர்ஸ்ட் நீ. ஓகே. கமர்ஷியல் சினிமா, ப்ராப்பர் கமர்ஷியல் மாஸ் மசாலா, காமெடி ஆர் ரொமான்ஸ்? இந்த மூணுல எந்த ஜான்ரா? இது மூணுமே அதுல இருக்கும். ஓகே, இது மூணுமே அதுல இருக்கும். பட் டு இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா இட்ஸ் மோர் ஆஃப் a காமெடி. காமெடியா? ஓகே. படத்துலோட மியூசிக் டைரக்டர் ஃபேமஸ் மியூசிக் டைரக்டரா? நாட் வெரி மச். ஓகே, நாட் வெரி ஃபேமஸ்ங்கிறீங்க. ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் இல்ல. 2015 to 20ல வந்த படம். ஹீரோ வந்து ஹீரோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? ஃபேமஸ் ஹீரோவா? ஹீரோனாலே ஃபேமஸ்னு சொல்லாதீங்க. இல்ல, அது எந்த விதமான லிஸ்ட்லயும் அவர் வருவாரான்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க. அப்ப ஹீரோவை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறீங்க, படம் ஹிட்டுங்கிறீங்க, தம்பி 2 பேருங்கிறீங்க, தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, காமெடி படம்ங்கிறீங்க, யோகி பாபு, வேற யாரு? ஒரு காமெடி சதீஷ், யோகி பாபு. இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் இருக்காங்களா? ஆமா. இல்ல. ஓகே. ஐயோ, இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபேமஸ் ஹீரோயின், ஃபேமஸ் ஹீரோயினா இல்ல இந்த மாதிரி? ஹீரோயின் ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச ஹீரோயின் தான், பட் ஆனா அந்த டாப் லீக்ல வர மாட்டாங்க. டாப் லீக்ல இல்ல. ஆமா. ஓகே. நான் மியூசிக் டைரக்டரும் கஷ்டம்னு சொன்னேன். ஆமா, எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ 10 क्वेश्चंस ஆயிடுச்சு. சோ நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். என்ன க்ளூ கொடுக்குறது? எது கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடுவேன். சரி, படத்துல வந்து இட்ஸ் a kind of a fantasy comedy. ஃபேண்டசி காமெடி. ஓகே ஓகே. தேங்க் யூ. ஐ மீன் நிறைய இருக்குது ஃபேண்டசி காமெடினா. படத்துல வந்து கருணாகரன் இருக்கிறாரா? இல்ல. படத்துல விஷால் ஹீரோவா? இல்ல. படத்துல சித்தார்த் ஹீரோவா? நீ நடிச்சிருக்கேன்னு கேக்குறியா? இல்ல. இல்ல, சித்தார்த் கிடையாது. வஜில் ஜங்ஜக் கிடையாது. நேற்று இன்று நாளே கிடையாது. ஓகே. ஆதி ஹீரோவா படத்துல? ஆமா. படத்துல அந்த காளி வெங்கட் இருக்கிறாரா? படத்துல காளி வெங்கட் இருக்காரு. படத்துல ஐயோ நிக்கி கல்ராணி ஹீரோயினியா? நிக்கி கல்ராணி தான். அப்படியா? படம் பேர் வந்து மரகத நாணயம். எஸ். அது நான் அந்த ஃபேண்டசி காமெடி அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஆமா. பட் ஆனா ஒரு 3 படத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், கால் கடுக்க நின்னுட்டு இருக்கோம் கைஸ். அதனால ஆமா, இந்த எபிசோட்ல கொஞ்சம் ஆமா தீபாவளி ஈஸி ஆன் ஹிம். அடுத்த வாட்டி இவ்வளவு ஈஸியா இருக்காது. சோ நீங்களும் மரகத நாணயம் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட்
அடுத்தது ஒரு நல்ல வீடியோல நாங்க 2 பேரும் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Naufal. And happy Diwali from Uttar Pradesh. Yes, once again happy Diwali. Fun Butter Jam.